iOS 7 ஒரு வழியாக இன்றைக்கி வீடியோ ரெடி ஆகிடுச்சு. ஏன் அது ஒரு வழியாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த டேட்டா வந்து 2 டேட்டா எனக்கு வேணும். ஸோ 2மே வந்து என்எஸ்சிலேருந்து எடுக்கணும். ஒன்று வந்து கேஷ் மார்க் அசெக்மெண்ட்டோடைய டேட்டா ஒன்று வேணும். அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். பட் இந்த F&O டேட்டா பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 8:30 7:30 வாக்கில் தான் வருது. 7:30க்கு மேலே வந்து அந்த 2 டேட்டாவும் நான் கம்பைல் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து நான் அனாலிசிஸ் பண்ணி, சம்மரி ப்ரிப்பேர் பண்ணி, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி, அப்லோட் பண்ணி உங்கள் கைக்கு வரணும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு நிறைய டைம் வந்து கொஞ்சம் டிலேவாக அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க முடியல. ஸோ அதுதான் ஒரு ரீசன். இத்தனைக்கும் வந்து வெல் ப்ரிப்பேர்டாக ப்ரீ ரெக்கார்டிங் என்னென்ன பண்ணோம் அத்தனையும் பண்ணிவிட்டு டேட்டா வந்து நான் டக்குன்னு பண்ணி கூட வந்து இவ்வளோ டிலே ஆகிடுது. இதுக்கு மேலே சீக்கிரமாக கொடுக்க முடியுமான்னு தெரியல. நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, சரி வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஒன்று இருந்தது. நான் வந்து இந்த லோயஸ்ட் ப்ரீமியம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னாக்கா கனரா பேங்க்கு, IREDA அண்ட் அதானி என்டர்பிரைசஸ் நினைக்கிறேன். ஸோ 3மே பார்த்தீங்கன்னாக்கா இது ப்ரீமியம் பர்சன்டேஜ் வைஸ் வந்து ரொம்ப லோவாக இருந்தது. இன்னைக்கு வந்து ஜஸ்ட் நான் ரேண்டமாக வந்து கிராஸ் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 ஸ்டாக்லேயே வந்துட்டு இது ராங் இன்ஃபர்மேஷனாக இருந்தது. என்ன இருந்தது அப்படின்னாக்கா, ஐ திங்க் கால் சைடோ புட் சைடோ மட்டும்தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதர் லெக்கில் வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 0. அப்போ ஒரு சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 0னாக்கா ஆப்வியஸில் வந்து அதோட ப்ரீமியம் வந்து கம்மியாக தான் காட்டும். ஸோ 2 சைடும் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாக்கா ப்ரைஸ் வந்து லிக்விடிட்டி இருக்கும், அந்த ப்ரைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். பட் இந்த 3 ஸ்டாக்ஸுக்கு வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 0வாக இருந்தது. ஸோ அது வந்து இன்றைக்கி தான் நான் ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ நமக்கு வந்து சொபஸ்டிகேட்டட் சிஸ்டம்லாம் எதுவுமே கிடையாது. லேப்டாப்பை வச்சு இத்தனையும் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன். எரர் வந்து கண்டிப்பாக இருக்கிற சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏதாவது இந்த டேட்டாவை யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ எகைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 தான் எரராக இருந்தது. மற்றபடி எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருந்தது. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, இந்த மாதிரி எரர் ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க அப்படின்னாக்கா அந்த டேட்டா யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் அதை வந்து கரெக்ட் பண்ணி உங்களுக்கு கரெக்டான டேட்டா வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஏதாவது எரர்ஸ் இருந்ததுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணதை சொல்லுங்கள். அது எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து இந்தியாவில் யாருமே கொடுக்கறது கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸை வந்து என்ன மனது இந்த மாதிரி இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் டேட்டா நீ எப்படி கொடுக்குறேன், இதெல்லாம் HNI வந்துட்டு நிறைய பணம் பே பண்ணி வாங்கக்கூடிய டேட்டா நீ எப்படி இவ்வளோ சிம்பிளாக கொடுக்குற அப்படின்னாங்க. ஏன்னா நான் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு டேட்டா வேணும் அப்படின்றதுக்காக. நம்மளால் அவ்வளோ அஃபோர்ட் பண்ணி அந்த டேட்டா வாங்கவும் முடியாது. ஸோ ஒரு வழியை வந்து ஒரு சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ணி இதை கண்டுபிடி இது வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் எனக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்க வேண்டாம், எப்படியோ நம்ம மற்றவங்களும் கொடுத்து ஏதோ என் வகையில் வந்து ஏதோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஒன்றா வந்து நாலேஜ் பர்பஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லைனாக்கா அவங்க இதில் ட்ரேடு எடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். வாட் எவர் மேபி என்னால் ஒரு முடிஞ்ச உதவியாக இருக்கட்டும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அவங்ககிட்டையும். ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், இதில் வரவேற்பு எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணுவேன். இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் பார்ப்பேன் நான். ஒரு நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் இருக்குது, ஒரு நிறைய வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸோட வர்றாங்க, ஒரு லைக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா வரவேற்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் கண்டினியூ பண்ணுறதுன்னு தான் முடிவு பண்ணுவேன். காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு வீடியோ பண்ணுறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. அதுவும் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் ஒரு யூனிக்காக பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ப்ரிசைஸ் டேட்டா வந்து ப்ரிசைஸ் அண்ட் ப்ரீசியஸ் டேட்டா கொடுக்குறது வந்து ரொம்ப கஷ்டம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவுக்கு வந்து நான் ஒரு 3 ஹவர்ஸ் வச்சு ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி பண்ண தான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது வந்து ஒரு டியூ ரெக்கக்னிஷன் இல்லை அப்படிங்கும்போது வந்து அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ உங்களுடைய ஆதரவை வந்து கண்டிப்பாக கொடுத்தீங்க அப்படின்னாக்கா என்னால் வந்து கண்டினியூஸாக வீடியோ பண்ண முடியும். கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ அதோட இந்த ஒரு ரிக்வஸ்ட்டோட இந்த ஒரு இன்ஃபர்மேஷனோட நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ இங்கே பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், இது வந்து 100% பர்ஃபெக்டான டேட்டாவும் இருக்காது. ஏன்னா இது மேனுவலாக வந்து டவுன்லோட் பண்ணி கம்பைல் பண்ணி பண்ணுறதுனால வந்துட்டு இங்கே கொஞ்சம் எரர் இருக்கும். ஃபுல் பர்ஃபெக்டாக இல்லைன்னா கூட நியர் பர்ஃபெக்டாக வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த டேட்டாவை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா அந்த பர்டிகுலர் ஸ்கிப்போட அட்லீஸ்ட் அந்த பர்டிகுலர் ஸ்கிப்புடைய டேட்டா வந்து நீங்கள் ஒரு முறை வெரிஃபை பண்ணிவிட்டு தென் உங்களுடைய ஓன் டெசிஷன் எடுங்க. ஸோ அண்ணன் சொன்ன அப்படின்னு நான் களத்தில் குதிச்சேன்னு சொல்லிட்டு மூக்கு உடச்சிக்கிட்டு என்ன வந்து தயவுசெய்து கரை சொல்ல வேண்டாம்.
ஸோ ஒரு நல்ல ட்ரேடர் வந்து அது மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ ஐ ஹோப்ஃபுல்லி என்னுடைய வியூவர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டு வியூவர்ஸாக இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, வீடியோக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒன் செகண்ட் ரிக்வஸ்ட்டு. ஸோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த வீடியோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 2 கிளிக் தான், பெரிய காசு பண்ணலாம் கிடையாது. கொடுப்பீங்க, பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், செய்வீர்களோ? செய்வீங்க நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். ரைட், ஸோ நம்ம வந்து அந்த ஆப்ஷன் அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி F12 செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டாப் கெய்னர் ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டாப்பில் ஒரு 2 பார்த்தோன்னாக்கா பவர் இந்தியா வந்துட்டு 9.86% வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேடிஎம் வந்து 7.65. நேற்று வந்து இன்னொரு அப்சர்வேஷன் நான் இன்றைக்கி பார்த்தேன். ஹையஸ்ட் ப்ரீமியம் இருக்கிற ஸ்டாக் வந்து இன்றைக்கி என்ன இருந்ததுன்னு பார்த்தோன்னாக்கா இன்றைக்கும் வந்து செமையாக வந்து அந்த ஸ்டாக் வந்து ஏறி இருந்தது. பார்த்தீங்கன்னாக்கா நேற்று ஏடிஎம்மாக இருந்ததுடைய ப்ரைஸ் வந்து மார்னிங் வந்து காலையில் வந்து ஒரு 11 o'clock செக் பண்ணும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 30,000 தான் ஏறி இருந்தது. எனக்கு அந்தளவுக்கு அந்த ஸ்பைக் ஆயிருந்தது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா அந்தளவுக்கு ஒரு ஹை ப்ரீமியமில் இருக்கிற ஸ்டாக் வந்துட்டு திரும்ப அந்தளவுக்கு போகாதுன்னு நினச்சேன். எகெயின் அதையும் வந்து பிரேக் பண்ணி போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுவும் ஸ்டாக் ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், பார்த்து பண்ணுங்கள். ஸோ ஹையஸ்ட்டு டாப் 2ல் பார்த்தீங்கன்னாக்கா பவர் இந்தியா அண்ட் பேடிஎம் வந்து 9.86 அண்ட் 7.65 ரெஸ்பெக்டிவ்லி இருக்குது. லூசிங் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிஎஃப்சி வந்து 5.88% மைனஸ்லேயும், ஆர்எஸ்சி லிமிடெட் வந்துட்டு -3.98% வந்து இருக்குது. இது வந்து ரெண்டுமே வந்து டாப் 2 லோயர்ஸ் இந்த லூசிங் சைடில். ரைட், ஓகே, நம்ம வந்து இப்போ ஆப்ஷன் அனாலிசிஸ்க்கு போயிடலாம். ஸோ இன்றைக்கி ட்ரேடிங் டேவை தவிர்த்து ஸ்டில் பார்த்திங்கனாக்கா இந்த 25th August இந்த பார்க்கும்போது நமக்கு இன்னொரு 11 ட்ரேடிங் டேஸ் தான் இருக்குது. ஸோ டே வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம 25 பண்ணால் கூட நம்ம ட்ரேடிங் டேஸ்னு வரும்போது ஒரு 11 ட்ரேடிங் டேஸ் தான் இருக்குது. இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணதில் ஒரு மினிமம் ப்ரீமியம் இருக்கிற ஸ்டாக் பார்த்திங்கனாக்கா 2.75, அது எந்த ஸ்டாக்குன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து 8.55 இருக்குது, அதுவும் பார்க்கலாம். ஸோ ஒரு ஆவரேஜ் ப்ரீமியம்னு பார்த்திங்கனாக்கா 4.78% வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரீமியமாக இருக்குது. ரைட், தென் வந்து ஹையஸ்ட் ப்ரீமியம் பர்சன்டேஜ் வைஸ். ஸோ எகெயின் 2 விஷயம் இருக்குது. ப்ரீமியம் வந்து பர்சன்டேஜ் வைஸில் அதிகமாக எந்தெந்த 10 ஸ்டாக்கு, தென் வந்துட்டு நெட் ப்ரீமியம் எந்த 10 ஸ்டாக்கில் இருக்குன்றதும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீமியம் பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக இருக்கிறதுன்னு பார்க்கும்போது எகெயின் கல்யாணி ஜுவல்லர்ஸ் வந்துட்டு 8.55%. நான் சொல்கிறது வந்து கம்பைன்டு கால் அண்ட் புட் ப்ரீமியம். ஸோ இங்கே எல்லாமே வந்து நான் ப்ரீமியம் பர்சன்டேஜ்னு சொன்னாலே இங்கே எல்லாமே என்ன, இது வந்து ஒரு ஸ்டாடல்ன்ற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. கம்பைன்டு ப்ரீமியம் தான் சொல்கிறேன் நான், 8.55%. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பிரேக் ஈவன் வந்து டவுன் சைடில் வந்து 549 அண்ட் அப் சைடில் வந்து 651 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மணப்புரம் வந்து 7.66% இருக்குது. ஸோ இதனுடைய பிரேக் ஈவன் டவுன் சைடில் வந்து 342, அப் சைடில் வந்து 398. ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்கும் நான் படிக்க முடியாது. ஸோ ஒரு செகண்ட் வந்து நீங்கள் அந்த ஸ்டாக் இது வீடியோ வந்து பாஸ் பண்ணி நீங்கள் ஒரு அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கண்டினியூ படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெட் ப்ரீமியம் வைஸ் டாப் 10 ஸ்டாக்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நெட் ப்ரீமியம் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா எகெயின் மணப்புரம் வந்துட்டு 84,900 ரூபாய். தென் வந்து லாரஸ் லேப் வந்து 71,000 ரூபாய் இருக்குது. ஸோ இருக்கிற வந்து ஒரு 11 ட்ரேடிங் டேஸ் தான் எவ்வளோ ப்ரீமியம் இருப்போம். இத்தனையும் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து நம்ம அந்த டைம் வேல்யூ கணக்கில் எடுத்துக்கலாம். அது ஏடிஎம்லேயே முடிஞ்சதுனாக்கா இத்தனை காசும் டைம் வேல்யூ காஸ்ட் தான். ஸோ அதே மாதிரி எல்லா ஸ்டாக்கும் இருக்குது. ஒரு 10 ஸ்டாக்கை நீங்கள் வந்து பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது அதே மாதிரி லோயஸ்ட் ப்ரீமியம் எது இருக்குன்றது பார்க்கலாம். நேற்று வந்து இதில் தான் வந்து அந்த எரர் ஆயிருந்தது. கனரா பேங்க், ஐஆர்இடி அண்ட் அதானி என்டர்பிரைஸ் காட்டினது. ஒரு லெக் வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜீரோவாக இருந்தது அதுக்கு காரணம். ஸோ இப்போ வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து எலிமினேட் பண்ணுற மாதிரி சொல்யூஷன் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ திரும்ப வந்து அந்த எரர் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ரைட், தென் இப்போ லோயஸ்ட் ப்ரீமியம் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஐடிசி வந்து 2.75% இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐசிசி வந்து 2.91% இருக்குது. ஸோ இப்போ ஐடிசி வந்துட்டு 2.75 அப்படிங்கும்போது லோயர் பிரேக் ஈவன் வந்து லோயர் சைடில் வந்து 275, ஹையர் சைடில் வந்து 290 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மந்த்லி ஏடிஆர் பர்சன்டேஜ் சொல்லுவாங்க, ஆவரேஜ் டூ ரேஞ்ச் பர்சன்டேஜ் பார்க்கும்போது அதை விட இது கம்மியாக இருக்கிறதுனால வந்துட்டு எய்தர் சைடு வந்து இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு
வாய்ப்புகள் இருக்குது. எகைன் சொல்கிறேன், வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக டைரெக்ஷனலாக இருக்கணுமா என்ன பண்ணணுமான்னு பார்த்து எடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து லோயஸ்ட் ப்ரீமியமில் இருக்கும்போது வந்து ஒரு பையராக இருக்கும் பட்சத்தில் வந்து லாங் ஸ்டாடல் வந்து ஈஸியாக போகலாம். பட் இதே ஹையஸ்ட் ப்ரீமியம் இருந்தால் தயவு செய்து பண்ணவே கூடாது. ஒன்றா வந்து எது டைரெக்ஷனில் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த மொமெண்டமில் வெளியில் வர மாதிரி பார்க்கணும். ஓவர் நைட் பொசிஷன் வந்து ஸ்டாடலில் வந்து பையர்ஸ் வந்து வைக்கவே, லாங் ஸ்டாடல் வந்து இருக்கவே கூடாது. ஏன்னா ப்ரீமியம் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்கிறதுனால. பட் இதே லோயர் ப்ரீமியம் இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் தைரியமாக வச்சுக்கலாம். ஸோ அது வந்து மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பையராக இருந்தால் பண்ணுங்கள். ஸோ இந்த டாப் ஹையஸ்ட் இருக்கிறது வந்து செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஆப்டபுளாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த லோயஸ்ட் ப்ரீமியம் வந்து பையருக்கு வந்து ஆப்டபுளாக இருக்கும். தென் அகெயின் வந்து நெட் ப்ரீமியம் வைஸ் லோயஸ்ட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அகெயின் ஐடிசி வந்து 13,455. அகெயின் 13,455ன்றது போத் த லைக் கால் அண்ட் புட். இன்கேஸ் நீங்கள் டைரக்ஷனல் ட்ரேட் எடுக்கிறீங்க, நான் கால் மட்டும் தான் எடுக்கிறேன், புட் மட்டும் தான் எடுக்கிறீங்கன்னாக்கா க்ளோஸ் டு 50% இருக்கும். ஏன்னா ஏடிஎம் அப்படிங்கும்போது வந்துட்டு ஏதோ ஒரு சைடில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஒரு சைடு கொஞ்சம் கம்மியாக இருக்குமே தவிர ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 50% இந்த கணக்கில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு அது வந்து லெஸ் தென் 7,000 இருக்குது ஒரு லெக். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கோல் இந்தியா வந்துட்டு 17,415 இருக்குது. ஸோ இந்த டாப் 10ல் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது 19,188 வந்து டாபர் இருக்குது. ஸோ இது வந்து லோயஸ்ட் ப்ரீமியம், நெட் ப்ரீமியம் வைஸ் இது இந்த டேட்டா இது, ரைட். அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து லார்ஜஸ்ட் கான்ட்ராக்ட் வேல்யூ எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லாரஸ் லேப். ஐ திங்க் நேற்று கூட இதே தான் இருந்தது. ஸோ 15,68,000 இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏபி கேபிட்டல் வந்து 12,75,000 இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்பிஎல் பேங்க் வந்து 12,37,000. ஸோ இந்த லிஸ்ட்டில் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 11,03,000. ஸோ இதெல்லாமே ஹை கான்ட்ராக்ட் வேல்யூ இருக்கிறது. ஸோ ஆப்வியஸ்லி இதனுடைய மார்ஜினும் சரி, இதோட ப்ரீமியமும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து செல்லர்ஸ்க்கு வந்து இது பண்ணுவாங்க, பையர்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி இந்த லோயஸ்ட் கான்ட்ராக்ட் வேல்யூ இருக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக எல்லாருமே பண்ணலாம், மார்ஜினும் கம்மியாக இருக்கும், ப்ரீமியமும் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வேதாந்தா வந்துட்டு 3,27,000 இருக்குது கான்ட்ராக்ட் வேல்யூ. பதஞ்சலி வந்து 3,82,000. ஆர்விஎன்எல் வந்து 4,44,000 ப்ளஸில் இருக்குது. ஸோ இதில் வந்து லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து டாடா எல்எக்ஸி வந்து 4,77,000. ஸோ இந்த டாப் 10 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா லெஸ் தென் 5 lakhsல இருக்குது. ஸோ இதோட மார்ஜின் வந்து ஆப்வியஸ்லி கம்மியாக இருக்கும், ப்ரீமியம் வந்து கம்மியாக இருக்கும். பட் மூமெண்ட் பேஸ் வந்துட்டு அதுவும் நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பையர்ஸுக்கான ஒரு டேட்டாவாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது வைடஸ்ட் பிரேக் ஈவன். ஸோ இந்த வைடஸ்ட் பிரேக் ஈவன் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுனாக்கா செல்லர்ஸுக்கு. எனக்கு அதை பிரேக் ஈவன் ஆகிறது கஷ்டம் அப்படிங்கும்போது அவங்க அந்த ப்ரீமியம் வந்துட்டு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ப்ரீமியம் வந்து பாக்கெட் பண்ணுறதுக்கு அவங்க எய்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் வைடஸ்ட் பிரேக் ஈவன் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா அதில் டாப்பில் வந்து கல்யாணி ஜுவல்லர்ஸ் இருக்குது, அடுத்த ஐடியா இருக்குது, மணப்புரம் இருக்குது. ஸோ இது வந்து பையர்ஸ்க்கு வந்து ஆப்போசிட். பையர்ஸ் இதில் போகவே கூடாது எனக்கு தெரிஞ்சவனுக்கும். ஏன்னா எப்போவுமே ஒரு ஸ்டாக் வந்துட்டு மந்த்லி ஏடிஆர்லேயே வந்து ஒரு 15% தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதி ட்ரேடிங் டேஸ் வந்து முடிஞ்சது. நம்ம மந்த் வைஸ் 10ஆம் தேதினா கூட இந்த கான்ட்ராக்ட் இந்த கான்ட்ராக்ட் பிகினிங் ஆகிறது வந்து நமக்கு ஜூலையிலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு 50% ட்ரேடிங் டேஸ் வந்து முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஒரு பையராக இருந்தீங்கன்னாக்கா இதில் என்ட்ரு ஆகிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. பார்த்து வந்து நீங்கள் பண்ணுங்கள். செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஆப்டபுளாக இருக்கும் இந்த இடம். சரி, அப்போது பையர்ஸ்க்கு எது அப்படின்னாக்கா நேரோயஸ்ட் பிரேக் ஈவன் இருக்கிறது தான். எனக்கு எதிர் சைட் ஈஸியாக வந்து பிரேக் ஈவன் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஐடிசி வந்துட்டு 5.31% வந்து பிரேக் ஈவன் இருக்குது. இது பிரேக் ஈவன் விட்டு இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா 275, 290 ஒரு 15 ரூபா தான். ஸோ அப்படின்னும் போது வந்து இது வந்து லெஸ் தென் வீக்லி ஏடிஆர் பர்சன்டேஜ். அப்படிங்கும்போது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 ட்ரேடிங் டேஸ் இருக்கிறதுனால வந்துட்டு எய்தர் சைடு வந்து இது பிரேக் ஈவன் கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் வந்து 5.87%, எல்என்டி வந்துட்டு 6.08 இருக்குது. இதில் ஹையஸ்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா 6.28, மீன் இந்த டாப் பாட்டம் லோயஸ்ட்டில். ஸோ இது எல்லாமே வந்து பையர் வந்து கன்சிடர் பண்ணலாம் ஓரளவுக்கு. எகெயின் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் இதெல்லாம் ரெக்கமெண்டேஷனே கிடையாது. நம்ம எதுவுமே டைரெக்ஷன் சொல்லலை, இருக்கிற ஃபேக்டர்ஸ் சொல்கிறோம் நம்ம.
ஸோ ஜென்ரலி இந்த லாஜிக் இந்த ஃபேக்ட் வந்து யாருக்கு யூஸ் ஆகுன்றதை சொல்கிறமே தவிர இட் இஸ் நாட் ஏ ரெக்கமெண்டேஷன் ஃபார் பையர்ஸ் ஆர் செல்லர்ஸ் அந்த மாதிரி கிடையாது. நேற்றே சொன்னேன், ஒரு விஷயம் வந்து செல்லர்ஸை சாதகமாக இருக்குன்னா அந்த பையர்ஸ்க்கு வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கும். பையருக்கு சாதகமாக இருக்க செல்லருக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ எது நம்ம பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சாலே போகிறோம், நம்ம பாதி கண்ணல் தான்றது மாதிரி தான். ஸோ அப்படிங்கும்போது செல்லருக்கு ஃபேவராக இருக்கிறது பையர்ஸ் தெரிஞ்சால் கூட அதில் என்ட்ரு ஆகாமல் இருக்கலாம். அதே மாதிரி பையருக்கு ஃபேவராக இருக்கிற செல்லர் தெரிஞ்சால் கூட அவங்க அதை என்டர் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அந்த வகையில் வந்து ரெண்டு பேருக்குமான டேட்டா தான் இது, ரைட்? சரி, அடுத்தது வந்துட்டு நம்ம ப்ரீமியம் டிஸ்ட்ரிபியூஷன் வைஸ் பார்க்கும்போது லெஸ் தென் 3% ப்ரீமியம் இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா 2 ஸ்டாக் தான் இருக்குது. ப்ராப்ளி வந்து இது வந்து இதில் ஃபாலோ ஆகும். லோயஸ்ட் ப்ரீமியம் எங்கே பார்த்தோம்? எஸ், ஐடிசி அண்ட் ஐசிஐசி பேங்க் ஃபாலோ ஆகும் இந்த 2 ஸ்டாக்கு. தென் வந்துட்டு அதுக்கு அடுத்தது 3 to 5% ப்ரீமியம் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா 126 ஸ்டாக் இருக்குது. 5 to 7 வந்து 75 ஸ்டாக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆவரேஜாக இருக்கிறது இது ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டைம் டிகே முடிஞ்சு எக்ஸ்பைரி டே நெருங்கிட்டு இல்லையா? நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இங்கே வந்து ஒரு 2 ஸ்டாக்கோ 12 ஸ்டாக்கோ இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே 0ல் இருக்குது. பிகாஸ் எக்ஸ்பைரி வந்து நெருங்கிட்டு இருக்கிற காரணத்தினால, ரைட்? இது ஒன்று. அடுத்தது வந்து பிரேக் ஈவன் வித் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 5% இருக்கிறது 0, லெஸ் தென் 5% எதுவுமே கிடையாது. நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, பிரேக் ஈவன் வந்து லோயஸ்ட் பிரேக் ஈவன் இங்கே பார்த்தோம் தானே, நேரஸ்ட் பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா மினிமமே 5.31 தான் இருக்குது. ஸோ இந்த 5 லெஸ் தென் 5ல் எதுவுமே கிடையாது. ஸோ 5 to 8ல் வந்து 50 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இது ஓரளவுக்கு பையஸ் வந்து 50 ஸ்டாக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது. 8 to 11 வந்து கொஞ்சம் ரிஸ்கி, போன வேகத்தில் வெளியில் வர மாதிரி இருந்தாக்கா இதில் என்ட்ரு ஆகலாம். 11க்கு மேலே இருக்கிறலாம் வந்துட்டு ரொம்ப யோசிக்கணும் பையர்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இருந்து. பட் இது செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 ரொம்ப யோசிக்கணும். இது வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் செல்லர்ஸ்க்கு, ரைட்? அடுத்தது பேக்வர்டேஷன். ஸோ பேக்வர்டேஷன்றது டிஸ்கவுண்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நிஃப்டி வந்து நிஃப்டி ஃபியூச்சர் வந்து ஸ்பாட்டோட அதிகமாக இருக்கும், அது ப்ரீமியமில் இருக்குன்னு சொல்லுவோம். இன்கேஸ் வந்து நிஃப்டி வந்து ஸ்பாட்டை விட கையில் இருந்ததுனாக்கா டிஸ்கவுண்ட்டில் இருக்குன்னு சொல்லுவோம். அது வேற ஒன்றும் கிடையாது, பேக்வர்டேஷன் தான் அப்படி சொல்கிறது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா 208 ஸ்டாக்கில் வந்து 69 ஸ்டாக் வந்து பேக்வர்டேஷனில் இருக்குது. ஸோ அதில் டாப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா IRADA, அது வந்துட்டு 3.07% இருக்குது. அதாவது இந்த ஃபியூச்சர் ஸ்பாட் ப்ரைஸில் இருந்து ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து -3.68%, வைஸில் பார்க்கும்போது 3.07% இருக்குது. அடுத்ததாக -1.59 இருக்கிறது காட்ஃப்ரை எல்பி இருக்குது. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேக்வர்டேஷனில் இருக்கிறது, ரைட்? ஸோ இதோட வந்து இந்த அனாலிசிஸ் நமக்கு போகிறோம். ஸோ ஒருவேளை வந்து நீங்கள் வந்து எனக்கு பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் எனக்கு வேணும், இது எல்லாமே இதில் இல்லாத ஸ்டாக்ஸ் நான் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ அதை வந்து எல்லா ஸ்டாக்ஸும் உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். பேஜ் பை பேஜாக நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டாக் வேணுமோ அந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் தான் இது இருக்குது, அதனால் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அதை பார்த்துக்கலாம், ரைட்? ஸோ நமக்கு வந்து ட்ரேடிங் டே எக்ஸ்பைரி டே தேவையில்லை, ஈவன் ஸ்பாட் ப்ரைஸும் தேவை இருக்காது. ஃபியூச்சர் ப்ரைஸ்லேருந்து இருக்கிற டேட்டா வந்து உங்களுக்கு தேவையாக இருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் வந்து நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். அப்போது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். அதுக்காக ரைட். சரி, உங்கள் பிரேக் ஒன்று வர பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூச்சர் ப்ரைஸு, லாட் சைஸ் என்ன, கான்ட்ராக்ட் வேல்யூ என்ன, ஏடிஎம் ஸ்டேக்கு, அதோடைய கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், கம்பைன்டு ப்ரீமியம், அதை வந்து டோட்டல் ப்ரீமியம் வந்து பர்சன்டேஜ் டேர்மில், தென் வந்து பெர் லாட்டுக்கு அது எவ்வளோ ப்ரீமியம் அப்படின்றது பிரேக் ஈவன் லோயர் சைடு அண்ட் அப்பர் சைடு இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த டாப் 10 ஸ்டாக் மட்டும் பார்த்தோம். இங்கே அத்தனை 208 ஸ்டாக்ஸும் வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் பேஜ் பை பேஜாக ஸ்க்ரோல் ரன் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான டேட்டா வரும்போது நீங்கள் பாஸ் பண்ணி அதை நீங்கள் பார்த்துக்கலாம், ரைட்? ஸோ ஐ ஹோப் இது பார்த்துருப்பீங்க இந்த ஸ்க்ரீனு. நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு போயிடலாம். சரி, கொஞ்சம் மாறிடுச்சு. பிரிட்டானியா வரை பார்த்தோம்.
ஓகே. ஸோ எல்லா ஸ்டாக்கும் இப்போ கவர் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்டாக் இடத்துல பாஸ் பண்ணி அத்தனை இன்ஃபர்மேஷனை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது. காரணம் வந்து அத்தனையும் நம்ம கவர் பண்ணுறதுனால. ஸோ இது வந்து மினிமம் டைம் இந்த எடுக்கும். சிலது வந்து பிகினிங்கில் வந்து சில இன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டியதாக இருந்தது. மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போகலாம். முன்ன அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகிடுங்கும் போது அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவை இருக்காது. வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் கட் ஷார்ட் ஆகிடும். ஓகே. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்தது நாளைக்கு நம்ம மீண்டும் சந்திப்போம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ரிக்வஸ்ட்டு, ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ see you in next video. Until then, bye bye. Thank you.